வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்து கொண்டு இருக்கிறது. ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. டிஜிட்டல் ஜாங்கிரியில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 நாள் ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்காக வச்சுப்போமே வெறும் அன்பாக்சிங் வீடியோஸாக பார்த்துட்டு வந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, என்ன சார் அவ்வளோதான் மற்ற சேனல் மாரி அன்பாக்சிங் வீடியோவை மாற்றிட்டீங்களா அப்படி இப்படின்னு நிறைய கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தோம் பார்த்தீங்களா, என்னென்ன மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் போடலான்னு. ஒரு நாளைக்கு அந்த பைக் ரேசிங் ஒகேனக்கல் வீடியோ, மைசூர் பேலஸ் வீடியோலாம் வந்தல. அதேமாதிரி லாஸ்ட் வீக் நான் ஏன் இந்த அன்பாக்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உங்களுக்கும் ப்ளஸ் என்னோட நிறைய கிரியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்னை வாட்ஸ்அப்பில் மீட் பண்ணி இந்த அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எப்படிலாம் போடுறதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிவிட்டு வீடியோ போடுறது, வீடியோ போட்டுட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி அந்த எக்ஸ்ப்ளனேஷன். என்னோடய ஃபஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா என்னது ஞாபகம் இருக்குங்களா? போர்ட்டபிள் ஸ்பீக்கர். அடுத்தது என்னது? எமர்ஜென்சி லைட். அடுத்தது என்னது அந்த ட்ரைபாட். அடுத்தது ஷூ. அடுத்தது பேக். அந்த ஷூவையும் பேக்கையும் விட்டுருங்க, ஓகேங்களா? அது எனக்காக நான் நிஜமாலே வாங்கினது. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த 3 ஐட்டம் இருக்கு இல்லையா, போர்ட்டபிள் ஸ்பீக்கர், யூஎஸ்பி லைட்டு, அதுக்கப்புறமேட்டு ட்ரைபாட், அந்த ஹேண்ட் ஹெல்டு ட்ரைபாட். இது 3மே பார்த்தீங்கன்னா 3தோட மொத்த ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 900 rupees தான். 3மே பார்த்தீங்கன்னா நான் காசு கொடுத்தே வாங்கலை. எனக்கு எங்கேருந்தோ வந்த காசுலாம் வந்து கூப்பனாக மாறி இருந்தது. ஒரு அந்த ஸ்பீக்கர் வந்து 250 ரூபா, இந்த லைட்டு 100 ரூபாயோ 130 ரூபாயோ அவ்வளோதான். அப்புறம் அந்த ட்ரைபாடு 300 ரூபாயோ 400 ரூபாயோ அவ்வளோதான். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, இந்த ரேஞ்ச் தான். ஸோ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நான் டெய்லி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுனால எல்லாருமே அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓகேங்களா? இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி ஒரு வாட்டி சொன்னேன், மண்டே ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணுங்கள், இல்லை டியூஸ்டே வந்து நான் அந்த ஒரு ஐடியா அந்த போர்ட்டபிள் ஸ்பீக்கர் ஒன்று பண்ணியிருந்தேன் இல்லையா, போர்ட்டபிள் ஸ்பீக்கர் ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து டியூஸ்டே அன்பாக்சிங் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? பண்ணிவிட்டு உங்கள் வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லுங்கன்னா, ஒரு 3 டேஸில் 2 டேஸில் உங்களுக்கு இதோட யூசேஜ் ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு டியூஸ்டே ஒரு அன்பாக்சிங் பண்ணுங்கள், வெனஸ்டே தேர்ஸ்டே விட்டுட்டு ஃப்ரைடே வந்து அந்த அன்பாக்சிங் வீடியோ யூஸ் பண்ணதுக்கு இந்த 3 நாளாக நான் யூஸ் பண்ணேன், அது இப்படி இருக்குது, இதோட பாசிட்டிவ்ஸ் இது, இதோட நெகட்டிவ்ஸ் இது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ கவர் ஆகிட்டோம். ஒரு வாரத்துக்கு 2 வீடியோன்றது ரொம்ப டீசெண்டான ஒரு இது, அந்தமாரி நீங்கள் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ, ஒரே அன்பாக்சிங் வச்சு 2 வீடியோ போயிடுச்சா, அது ஒரு 200 சொல்கிறேன். இந்த யூஎஸ்பி லைட் இருக்கு இல்லையா, அது 130 ரூபாய் அவ்வளோதான். ஸோ அதுலேயும் இந்தமாரி 2 வீடியோ ஒரு வாரத்துக்கு. ஸோ இந்த 100 200 ரேஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10-15 ப்ராஜெக்ட் வாங்கிடலாம். ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக அது கொஞ்சம் தேடி கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். அதேமாதிரி ஏனோ தானோன்னு வாங்கக்கூடாது. யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தேடி கண்டுபிடிச்சி வாங்கி இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோவும் அதோட அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூவும் நீங்கள் கொடுக்கலாம். இதை வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்றதுக்காக தான் இந்த அன்பாக்சிங் வீடியோலாம் அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? அடுத்தது அப்புறமேட்டு அந்த ஷூவோட அன்பாக்சிங், அப்புறமேட்டு பேக்கோட அன்பாக்சிங் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி நம்ம சேனல் வந்து நிறைய பேர் வந்து விலாகிங் வந்து எனக்கு எப்படி பண்ணுறது, ப்ராப்பர் விலாகிங், அதாவது ஒரு விலாக்னா ஒரு ப்ராப்பராக எப்படி பண்ணணுன்ற மாரி ஒரு டெமோலாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு பெரிய முயற்சி, பெரிய பிளான் போட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி நான் இந்த மந்த் ஒன்று பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது தான் அந்த ஷூ. நம்ம சேனலில் நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு லடாக் வந்து பைக் கார் போகிறேன், ஓகேங்களா? பைக் கார் சென்னை டு லடாக் போயிட்டு ரிட்டன், ஓகேவா? ஸோ இந்த என்டையர் ட்ரிப்பையும் நான் வந்து கேமராவில் வந்து விலாக் மாரி எடுத்து ப்ளஸ் போகிற பிளேஸ்லாம் அங்கங்கே கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் நம்ம இந்தியா எப்படி இருக்குன்றத ஒரு ஷார்ட்டாக நம்ம டிஜிட்டல் ஜாங்கிரி காப்பிரைட்ஸ் எங்கேயும் காப்பி அடிக்கலை, நம்மளே இடத்துக்கு போய்ட்டு நம்மளே எடுத்துக்கலாம், ஓகேவா? அந்தமாரி பண்ண போகிறேன். அந்த விலாகில் அதில் வந்து உங்களுக்கு இந்த விலாக் ஃபார்மேட்டு அதில் வந்து நிறைய விஷயம் நான் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கிரியேட்டர்ஸ் உங்களுக்குலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமெண்ட் பண்ண போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே ட்ரிப்லேயே அது எப்படி விலாகாவையும் கவர் பண்ணுறது, அது எப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியும் எடுக்கிறது, அது எப்படி ஒரு சினிமா மாதிரி, சினிமானா 2 hours படம் இல்லைங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாரி எப்படி எடுக்கிறது. ஷார்ட் ஃபிலிம்னால் நீங்கள் கதையெல்லாம் வச்சு எடுத்துக்காதீங்க, இந்த ட்ரிப் எப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ஜாலியாக எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் நான் அது கவர் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த மந்த் பண்ணுறேன்னா அது உங்களுக்கு, ஏன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ராசஸ், அது அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு உங்களுக்கு வரதுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஆகிடும். ஸோ அது வரைக்கும்
வெயிட் பண்ணுங்கள், சரியான வீடியோஸ்லாம் வரும். நம்ம சேனலுக்கு வந்து அது பயங்கரமான ஒரு பாப்புலாரிட்டி தேடி கொடுக்குன்றது ஒரு கணிப்பு தான். நீங்கள் தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம வியூவர்ஸ், என்னோடய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஃபேஸ்புக்லேயும் இதுலேயும். ஸோ உங்கள் சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம சேனலை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. மற்றவங்களாம் எதுக்கு நம்ம சேனல் என்ன பண்ணணும்? ஒன்றுமே இல்லை, கொடுங்க. தேவையில்லாத டைலாக் இருந்தால் இந்தமாரி சினிமா பார்த்துட்டு வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி வருது பாருங்க, ஓகேவா? ஸோ அது தேவையில்லாத டைலாக்கு, ஐ எம் சாரி. ஸோ பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன சார் சும்மா சிரிச்சுன்னே இருக்கீங்க, ஆடினே பேசுகிறீங்க அப்படின்னு. நான் நேச்சுரலாக இருக்காங்க, இதான் நான், ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தெரியுமா, இது வந்து நாட் ஸ்கிரிப்டட், நோ ஸ்கிரிப்ட், நத்திங். என்னோடய கேரக்டரே தான், ஓகேங்களா? நான் இப்படி தான் ரியல் லைஃப்லேயும் இருப்பேன், அப்படி தான் உங்களுக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறேன். மூடி மறைச்சி நடிச்செல்லாம் எதுவும் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ இதுதான் நான், டிஜிட்டல் ஜாங்கிரி எனும் ஜேபி. என் பேர் நிறைய பேர் கேட்டிங்க, என் பேர் ஜேபி, ஓகேங்களா? ஓகே கைஸ், பாய்.